எந்த சிக்கலும் இல்லம்மா. அவங்களும் பாஜகவை எதிர்த்துக்கு தான் இருக்காங்க, தாவேக்காவும் எதுக்கு தான் இருக்காங்க. அவங்களும் இப்ப பிரச்சனை என்னன்னா மக்களுக்கு சென்று சேவை. நீங்க ஏப்ரல் மாதிரி இந்தியா கூட்டணின்னு ஒருங்கிணைஞ்சு நீங்க தான் பேச போறீங்க, வேற யாரும் பேச மாட்டாங்க. ஏப்ரல் கேட்டு முடிச்சிருங்க. ஏப்ரல் மாசம் மாதிரி இந்தியா கூட்டணின்ற அந்த பிளாக் அப்படியே தொடர்ந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அதே ரீதியில் தான் இந்த விஷயங்கள் போயிருக்கும். இப்போ திமுக நிலைப்பாடு தனியாக, காங்கிரஸ் நிலைப்பாடு தனியாக, அவங்க பில்லை பார்த்துட்டு சொல்கிறோம், பார்க்காம சொல்கிறோம், இந்த பிரச்சனையே இல்லைல்ல. ஒரே நிலைப்பாடில் போயிருக்கும்ல. உங்களால் பிஜேபியை நாடாளுமன்றத்தில் எளிதாக வீழ்த்த முடியும்ல. ஏன்னா தாவேக்கா அவங்க கூட இருந்தாலும் அவங்களுக்கு எம்பிஸ் இல்லை. இப்போ அவங்க எம்பி இல்லை, நாங்கள் அவங்களோட எம்பி இருக்கோம். நான் எங்கள் எம்பி அவங்க எம்பி நினச்சிக்கோங்க. ஏமா அது ஒரு பெரிய விஷயமா சார்? அது விஷயம் இல்லை சார். மொத்தம் 543ல 362 வேணும் சார் அவங்களுக்கு. அதில் ஒரு 20 சொச்சம் கொடுக்குற இடத்துல இன்னைக்கு திமுக இருக்கு. ஏன் விட்டு வைப்பானே? அவங்க செய்யறாங்க, செய்யாம போறாங்க. Why are you taking the chance? திமுக கொடுக்குறாங்களா கொடுக்கலாங்கிறது அந்த நேரம் வரும்போது நிச்சயமா நடக்கும். திமுக கொடுக்கலைன்னா அது அவங்களுக்கு எதிராக போகும். கொடுத்தாங்கன்னா சரியா தான் இருக்கும். அதான் அடுத்த விஷயம். அதாவது அவங்க தமிழ்நாட்டுடைய நலனை பாதுகாக்கிறது தான். அவங்களுக்கு தமிழ்நாடு கட்சி தானே. அது தமிழ்நாட்டு நலனுக்கு எதிராக இருந்தால் நாங்கள் எதிர்ப்போம்னு அவங்களும் சொல்லியிருக்காங்க இல்லையா. தாவேக்காவும் அதான் சொல்லுது, காங்கிரஸாக தான் சொல்லுது. இப்போ சப்ஜெக்ட் வருவோம். 71 உள்ள மக்கள் தொகைக்கு தகுந்த மாதிரி அந்த அன்னைக்கு 534 ஒதுக்க மக்களுக்கு. முதல்ல உங்களுக்கு ஒரு தாக்குதல் வேணா நான் கொடுத்துறேன். இந்த பெண்கள் மசோதா இருக்க நீங்க நினைச்சிருந்தா நாங்க ஏற்கனவே நிறைவேற்றிட்டோம் எங்க ஆட்சியில. நீங்க நடந்ததா 2014 இருந்து எத்தனை தேர்தல் வந்துச்சு. அதுக்கு முன்னால நீங்கள் பெண்கள் மசோதாவை 3 பங்கு கொடுத்துருந்தீங்கன்னா இந்த ஏமாத்து வேலையெல்லாம் உலகத்துக்கு புரிஞ்சிருக்கும்ல. நாங்க பெண்களுக்கு செய்யறோம் சொல்லி 3 தேர்தல் ஏமாத்தி முடிச்சிட்டீங்க. நாங்க இப்ப என்ன சொல்றோம், எங்க கட்சி என்ன சொல்லிருக்கு, நீங்க மேல அன்பு இருந்தா நீங்க கொடுத்திருப்பீங்க. 2024க்கு முன்னால கொடுத்திருப்பீங்க. இந்த கவட வேடம்லாம் போடாதீங்க. அந்த வேடம்லாம் ஊர் உலகத்துக்கு தெரியும். அதனாலதான் இங்க ஒரு சீட் இல்லாம உங்களை ஆக்கி வச்சிருக்காங்க பார்லிமெண்ட்ல. ஒரே ஒரு சீட்டு எங்க தப்புனால ஊட்டியில உங்களுக்கு கிடைச்சிருக்காது. விடுங்க. இந்த விஷயத்தை பொறுத்தவரை ஒரு அரசு சென்சஸ் எடுத்துட்டு இதை செய்யணும். அதை அவங்க செய்ய தயாரா இல்லை. 2 முறையும் செய்யலை. இப்போ செய்யட்டும். ஒன்று, அவங்க ஜனநாயகத்துக்கு விரோதமாக சென்சஸ் எடுக்காம செய்கிறாங்க, நம்பர் 1. ரெண்டாவது, ஜனநாயக முறைப்படி எதிர்கட்சிகளை ஆலோசிக்கணும். கடந்த முறை ஆலோசிக்காம அதன் விளைவு என்னாச்சு? கடைசி நேரத்தில் அமித்ஷா பதறாரு, உதறாரு. 1 மணி நேரம் கூட, அரை மணி நேரம் கூட நான் பண்றேன்னு சொன்னார். ஏன்னா செய்தி முழு வரலாறு மக்களுக்கு போய் சேரணும்ல. அவர் மட்டும் யார் நேர்மையானவளாகவும் நியாயமானவராக இருந்திருந்தா அமித்ஷா என்ன செஞ்சிருப்பாரு? முன்னால பாராளுமன்ற கூட்டத்தை கூப்பிட்டு எல்லா எதிர்கட்சியில உட்கார்ந்து பேசியிருப்பாரு. பேசி இருந்தா அது நியாயமா இருந்தா நடந்திருக்கும். ஆனா அந்த தவறையும் செஞ்சாங்க. ஜனநாயக விரோதம் என்னென்ன செய்ய முடியுமோ செய்யறாங்க. அடுத்து இன்னைக்கு பார்த்தா, இன்னைக்கு வரை எங்க தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேயும் எங்கள் கட்சி தலைமை என்ன சொல்லுது, இதுவரையும் எதிர்கட்சிகளை கூப்பிட்டு இதை பத்தி பேசல. அப்ப எதையும் மறைச்சுக்கிட்டு கொண்டு வந்து நீங்க மக்கள் மத்தியில் கொண்டு வராதீங்க. இந்திய மக்களை ஏமாத்துறீங்க, எங்களை ஏமாத்தல. நீங்க இந்திய மக்களை ஏமாத்துறீங்க. எங்களோட பேசுங்க. நாளைக்கு கூட்டமா 4 நாளைக்கு முன்ன பேசுங்க, ஒரு வாரத்துக்கு முன்ன பேசுங்க. நீங்க சொல்றதுல நியாயம் இருந்தா நாங்க ஏத்துக்கிறோம் தான் சொல்றோம். இதுல வேற ஒரு பெரிய விஷயம் இல்ல. ஆக முதல்ல வந்து சென்சஸ். ரெண்டாவது விஷயம் வந்து நீங்க செய்ய வேண்டிய கடமை கூப்பிட்டுங்களை பேசுங்கன்னு நாங்க சொல்றோம். இந்த பேசின பிறகு அதுல நியாயம் இருந்தா செய்வோம். நீங்க சொல்ற 50% உண்மையா? நாளைக்கு அதைத்தான் செய்ய போறீங்களா? அல்லது நாளைக்கு வேற ஏதாவது 2011 சென்சஸ் வச்சு நாங்க செய்ய போறோம் ஏமாத்த போறீங்களா? ஏன்னா நீங்க சொல்றது ஏமாத்திட்டே இருக்கீங்க. இதைத்தான் நான் திரும்பவும் சொல்றேன். அவங்களும் தமிழ்நாட்டுக்காக தான் பேசுறாங்க. தாவேக்கா பேசுற விஷயமும் தமிழ்நாட்டுக்காக தான் பேசுறீங்க. 543 ஃப்ரீஸ் பண்ணக்கூடாதுன்னு அவர் கேட்கிறாருன்னா, நீங்க இவ்வளவு காலமா இருந்தோம்ல, அதாவது நீங்க ஆலோசனை பண்ணல, எதையுமே செய்யல. பெண்கள் மசோதாவை நீங்க ஏமாத்திட்டீங்க, ஏற்கனவே வந்துருச்சு. இவ்வளவு செஞ்சிட்டீங்க. இப்போவாவது டிரான்ஸ்பேரண்டா வாங்க, நாங்க இந்த மாதிரி செய்யணும் சொல்லுங்கன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க. இப்ப அடுத்த விஷயம், நாங்க வந்து ஆதரிக்கிறோமா இல்லையாங்கிறது. இப்ப ஒரு இலக்கு, பாஜகவுக்கு ஒரு இலக்கு இருக்கும், அதே மாதிரி திமுகவுக்கு ஒரு இலக்கு இருக்கும். திமுக வந்து இந்த விஷயத்துல தமிழ்நாட்டுடைய உரிமையை விட்டு கொடுப்பாங்களா இல்லையாங்கிறது அன்னைக்கு தெரிஞ்சு போயிடும். பாஜகவை ஆதரிக்கிறாங்களா இல்லையான்னு தெரிஞ்சு போயிடும். அப்ப அதே மாதிரி என்சிபியா இருக்கட்டும், எந்த கட்சி, நாங்க அன்னைக்கு இருந்த கூட்டணி கட்சிகள்லாம் ஒன்று சேர்ந்து எதுக்குறோம். அதுல
யார் வெளியே போறாங்க இல்லைன்னு ஒரு தகவல் நடக்கணும். யாரால தடுக்க முடியும்? எவ்வளவோ மோசமான பில்லை வந்து பாஜக கொண்டு வந்துச்சு, தடுக்க முடிச்சா? பாதிக்கப்பட்டது மக்கள் தானே. அப்ப தான் சொல்றேன்ல, நிச்சயமா திமுக தமிழ்நாட்டுக்கு விரோதமா இருக்க போறது இல்ல. தாவேகா எப்படி விரோதமா இருக்க போறது இல்ல, அதே மாதிரி அவங்களும் இருக்க போறது இல்ல. அந்த நம்பிக்கையோட போறது. அதே மாதிரி இந்த பிரச்சனை என்பது நம்ம வந்து எப்படி பார்க்கிறோம்? வெறும் தமிழ்நாடு மட்டும் பார்க்கல, தென் மாநிலங்களுக்கு இந்த பிரச்சனை வருது. இப்ப இந்த பிரச்சனையின் காரணமாக வட மாநிலம் வந்து ஒரு பக்கம் வடக்கு வாழுது தெற்கு தாளுங்கிற நிலைமை வந்துடக்கூடாது. அதனால காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை இன்னைக்கு என்ன சொல்லிட்டு இருக்கோம்? இந்தியா கூட்டணியில் திமுக இருக்கு சொல்றோம். இல்லைனா கூட இந்த மாதிரி விஷயங்களை அவங்க ஆதரிப்பாங்க. சமீபத்தில் ஒரு விஷயத்துல வந்து பாஜகவுக்கு எதிராக ஒரு தீர்மானம் பண்ணியிருக்காங்க, இன்னும் பண்ணுவாங்க. என்னை பொறுத்தவரை அன்றைக்கு நாங்கள் எதிர்த்தோம், பாஜக தோற்றது. இந்த முறை அவர்கள் வந்து குறுக்கு வழியில மேற்கு வங்காளத்திலிருந்து அவங்க ஆளுகளை தூக்கிட்டு வந்தாலும் அல்லது மறைமுகமா நீங்க சொல்ற என்சிபியோ யாரை கொண்டு வந்தாலும் அதையும் தாண்டி நாங்க வெற்றி பெறுவோம். எங்களுக்கு அந்த எண்ணிக்கை நிச்சயமாக கொண்டு வருவோம். அதாவது பாஜக இன்னைக்கு எதையுமே மூடு மந்திரமா வச்சிருக்காங்க, டிரான்ஸ்பரண்டா இல்ல. நாங்க என்ன சொல்ல வர்றோம்? எல்லா எதிர்கட்சிகளும் பேசுங்கன்னு சொல்றோம். அதை விட திமுக யாருடைய யாரும் நீங்க திரும்ப கேட்டுட்டே இருக்கீங்க. திமுகவுக்கு ஏற்கனவே ஒரு பிரச்சனை அவங்களுக்கு இருக்கு. 2001 அவர்கள் தேர்தலில் தோல்வி அடைந்தார்கள். காரணம் பாஜகவோட சென்ற ஒரே காரணம் தான். அதன் விளைவை இன்னைக்கு அவங்க நினைச்சிருப்பாங்க. திமுகவில் 2ஆம் கட்ட தலைவர்கள் வேணா நாங்க அவரை அமைச்சராக்கணும், மத்திய அமைச்சராக திருச்சி சிவாக்கணும் பேசலாம். ஆனால் இன்றைய முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்களை பொறுத்தவரை ஏற்கனவே தமிழ்நாட்டு மக்களில் தமிழ்நாட்டு ஆட்சியை பிடிக்கிறதுல அவங்களுக்கு எதிரான ஒரு சூழல் 2001 வந்ததன் விளைவு நிச்சயமாக வந்து பாஜகவை நேரடியாக ஆதரிக்க மாட்டார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. இன்னொரு விஷயம், தாவேகா கூட்டணி இல்லமா, திரும்ப சொல்றேன், இந்தியா கூட்டணியில எல்லாரும் இருக்காங்க. கம்யூனிஸ்டும் காங்கிரஸும் போட்டியிட இல்லையா? எங்க கேரளாவில் 3 கட்சிகள் திரும்ப சொல்ற மாதிரி திமுகவும் தாவேகாவும் கூட்டணி ரெண்டு ஒரே கூட்டணி. தமிழ்நாட்டு நலன், இந்திய நலன், இந்த விஷயத்துல அவங்க இனிமே அப்படிதான் இருக்க வேணும். அது தனியா நிக்கிறாங்களோ கூட்டா நிக்கிறாங்களோ அதெல்லாம் 2வது விஷயம். திமுகவை பொறுத்த அந்த முயற்சி எடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி 543 இடம் 10 லட்சம் பேரும் மக்கள் இருந்தாங்க. 15 லட்சம் பேர் மக்கள். நான் 76 சொல்றேன், 20 லட்சம் இருந்தாங்க. ஏன்னா எல்லா எம்பியும் ஒவ்வொரு மக்களா போய் பார்த்துட்டாங்களா. அதனால ஃப்ரீஸ் 543 அப்படியே நின்றா கூட ஒண்ணு இந்தியாவில் வந்து ஒன்னும் பிரளயம் வந்துடாது. இதையும் இந்த 2ஐயும் நான் சொல்ல வரேன். ஓகே.